ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த ஒரு கார்டன் பிளாகில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எல்லா செடிக்குமான தொட்டி சைஸும் தண்ணீர் அளவுகளையும் சொன்னால் எங்களை போல் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. நன்றி சிஸ்டர், உங்களுக்காக தான் இந்த பதிவு. 4 to 8 இன்ச் க்ரோ பேக் வந்து மூலிகை செடிகள், பல்ப்ஸு, பூச்செடி இதை மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 to 6 இன்ச் வந்து கீரைகள்லாம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை, முள்ளங்கி, கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி போடுறதுக்கு. இது வந்து ஹைட் பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்கும், சுற்றளவு வந்து 8 இன்ச் அகலம் இருக்கும். அதனால் இது ஈஸியாக நம்ம போட்டு எடுக்க முடியும். 6 into 6 வந்து தக்காளி, மிளகாய் இது மாதிரி சின்ன செடிகள்லாம் வைக்கலாம். 15 into 18 இன்ச்சஸில் வந்து பெரிய பெரிய செடிகள்லாம் வர்ற மாதிரி மரவண்டை, கத்தரி, வெள்ளரி போன்ற கொடி வகைகள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 to 24 இன்ச்சஸ். இதில் பழங்கள், சிட்ரஸ், எலுமிச்சை பழம், அப்புறம் லார்ஜ் ரூட்ஸ் வெஜிடபிள்ஸு, முருங்கை மரம் அந்த மாதிரி மர வகைகள்லாம் வைக்கலாம். அப்புறம் வாழை மரம் கூட அதில் வைக்கலாம். 20 to 50 இன்ச்சஸ் பேக்கும் இருக்குது இதுலேயே. இதில் வந்து ஃப்ரூட்ஸு, கொய்யா, சப்போட்டா, சீத்தாப்பழம் அது மாதிரி வைக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் க்ரோ பேக்கெலாம் 3 மக்ஸ் ஊற்றலாம். சின்ன சைஸ்க்கெலாம் 1 to 1.5 ஊற்றினா போதும். ஆனால் இந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியே லீக்கேஜ் ஆகி போகிறதுக்கு ஓட்டை போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா வேர் அழுகிடும் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா. வாரம் ஒரு முறை மீனமிலம், பஞ்சகாவியம், மண்புழு உரம் இதெல்லாம் மாறி மாறி கொடுக்கணும். பெரிய வகை காய்கறி மரங்களுக்கு மாதம் ஒருக்கா பெருங்காயம் இதெல்லாம் வைக்கணும். அப்போ தான் பூச்சி இல்லாமல் இருக்கும், பூ பிடிச்சி காய் வைக்கும். க்ரோ பேக் தான் வாங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம அரிசி வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த அரிசி பையில் கூட வச்சுக்கலாம். அதில் வந்து சேப்பங்கிழங்கு இதெல்லாம், கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டால் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்புறம் இந்த தண்ணி கேனு, பெயிண்ட் டப்பா இது மாதிரி எது கிடைச்சாலும் அதில் எல்லாமே நம்ம வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நற்ப